வினூஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து கந்தசஷ்டி கவசம் ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால நான் காலையிலேயே ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கு பிரசாதம் என்ன செய்யலான்னு யோசிக்கிறப்ப தான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே வந்து திணையில் ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னாங்க. லாஸ்ட் இயர் வந்து நான் திணை புட்டு மாவு பண்ணியிருந்தேன். இந்த தடவை வந்து காலையிலேயே செய்யணுங்கிறதுக்காக திணை அரிசியில் வந்து சக்கரை பொங்கல் மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் இவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணேன்னா தால் ரைஸும் கீரை பொரியலும் தான் நான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி சப்டிஷ் கீரை பொரியல் சாப்பிட மாட்டான். பட் ஒரு காட் சேக்கில் கொடுத்து விடுறேன், பார்க்கலாம் என்ன பண்ணுறான்ட்டு. அப்புறம் அவருக்கும் வந்துட்டு அதே தான். ஆக்சுவலி யூஸ்வலாக நான் வந்துட்டு ஒரே ரைஸே வந்து 2 பாக்ஸில் பேக் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி டைம் இல்லாததுனால அதே தால் ரைஸே நான் வந்துட்டு 2 பாக்ஸ்லையுமே அவருக்கு பேக் பண்ணிவிட்டு கீரை பொரியல் பண்ணிட்டேன். நான் வந்து தெனை அரிசி வந்து எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் தெனை அரிசி வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு தால் பாசிப்பருப்பு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு பேனில் இல்லை ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு தேவையான பாத்திரத்தில் வந்துட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு கொஞ்சம் நசுக்கி பாருங்கள். நசுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா அந்த பொங்கி வர நேரத்தில் வந்து அந்த ஊற வச்ச அரிசி எடுத்து போட்டுருங்க. அரிசி எடுத்து போட்டுட்டு அரிசியும் அந்த தண்ணியும் வந்து சரி சமமாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வெல்லம் ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் கூட ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இதில் வந்து பால் ஆட் பண்ணல. ஆனால் பால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நெய்யில் வந்து ஆஸ் யூஷுவல் கேஷ்யூஸும் கிரேப்ஸும் நீங்கள் வந்து ட்ரை கிரேப்ஸும் தாளித்து நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் இன்றைக்கி வந்து எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லாததுனால நான் வெறும் நெய் மட்டும் அதில் ஊற்றி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி காலையில் நான் இது செய்யணுங்கிற பிளான்லேயே இல்லை. கோதுமை ரவையில் சக்கரை பொங்கல் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் கோதுமை ரவை வந்து காணும், அதாவது இல்லை. அதனால் சரி தெனை அரிசியில் பண்ணலாம். நான் ஈவினிங் தான் தெனை அரிசியில் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஏதாச்சும். பட் ஆனால் மார்னிங்கே வந்து நான் அதை செஞ்சுட்டேன். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சுன்னு சொன்னாங்க டேஸ்ட்டு. நான் வந்து ஆக்சுவலி விரதம் இருக்கிறதுனால நான் டேஸ்ட் பண்ணல. நீங்கள்லாம் எத்தனை பேர் வந்து சஷ்டி விரதம் இருக்கீங்க, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். நான் வந்து ஒரு விதத்தில் ஃபாலோ பண்ணுறேன். நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன்னாக்கா மங்கையர்கரசி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறது தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். லாஸ்ட் இயருமே நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப ஒரு டிவைன்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு மனசுக்கு திருப்தியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி தான் நான் இந்த வருஷமும் அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் யாரை வந்து கந்தசஷ்டி கவசம்க்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை உங்கள் பேரண்ட்ஸு இல்லை எல்டர்ஸ் யாராச்சும் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணீங்களாங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓம் சரவண பவ.